நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் சேனல் யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். டிசம்பர் 24 2 பேரும் சூப்பர் ஸ்டார். அது 2 பேருடைய டிசம்பர் 26 நினைவு நாள். பாருங்கள், இந்த 24 தேதி 2 பேருக்கும் ஒரு மெமரிஸ் நினைவு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒருவர் புரட்சி நடிகர், மக்கள் திலகம் பாரத ரத்னா எம்ஜிஆர், மற்றொருவர் கலகலாவல்லி பாரதி அவர்கள். இந்த 2 பேரை பற்றியும் கலைமாமணி கலையரசு ராஜேஸ்வரி அவர்கள் அவங்களுடைய மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ் அதை நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மெமரிஸ் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறோங்க. நமஸ்காரம். இந்த பானுமதி ராமகிருஷ்ணன்னா அவங்க ஆக்டர்ஸு, ஃபிலிம் ப்ரொடியூசர், ஒரு சிறந்த சிங்கரு. அப்புறம் ஓனாக ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. அட்டாவணி ஜோசியம் பார்ப்பாங்க. அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள பற்றி சொல்லிட்டே போகலாம். இந்த பானுமதி ராமகிருஷ்ணா அவங்க ரொம்ப புகழ கொடுத்த படம் செல்லிராணி. அப்புறம் சொர்க்க சினிமாவில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஓ பாவுராமா. அதுலேருந்து பாவுராமா பானுமதினு பேரே வந்துடுச்சு. அவங்கள பற்றி நீங்கள் எங்கே முதல்ல மீட் பண்ணுங்கள், உங்களோட அனுபவங்கள். பானுமதி கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தா ஒரு வீரம் செண்டி ராணி மாதிரி ஆகிடுவோம் நம்மளை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பானுமதி கிட்ட செல்ல ஹீரோஸ் பேர் சொல்ல மாட்டேன், பானுமதி கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனா பயப்படுவாங்க. ஓ அப்படியா? தெலுங்குலாகட்டும் தமிழாகட்டும் செல்ல ஹீரோஸ் பேர் வேண்டாம். ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் லேடி, கமாண்டிங். அந்த பானுமதி பேர் சொன்னோன்னே கமாண்டிங். அந்த அம்மா குரல் அது அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. அவங்க நானும் அவங்களும் ஒரு படம் ஆக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண படம் நான் டீனேஜில் 13-14 வயசு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும்போது கலை அரசி என்ற படத்தில் ஃபஸ்ட்டு என்னோட தெய்வம் எம்ஜிஆர் அவர், புரட்சி தலைவர். அவர் கூட நடிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஹீரோயினா அவருக்கு ஜோடியா. அந்த படம் என்னன்னா, அது ஒரு விசித்திரமான கதை. அது இந்த காலத்தில் எடுத்தால் ரொம்ப நல்லா போயிருக்கும், சூப்பராக. அந்த காலத்தில் எடுக்கும்போது இந்த சந்திரமண்டலத்துக்கு போகிறது, ராக்கெட்டு அதெல்லாம் இல்லை. அந்த காலம் தெரியாது யாருக்குமே. இந்த காலம்னா ரியலாக போயிருக்காங்க, சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு ராக்கெட்டில் போயிட்டு இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் என்னென்னா பறக்கம் தட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன முதல்ல கலையரசி என்ற படத்தில் புக் பண்ணாங்க. அப்போ எனக்கு எம்ஜிஆர் பார்க்கல. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவரோட படம் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய படம் எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் பத்மினி, பானுமதி இதெல்லாம். எம்ஜிஆர் ஒரு ராஜாவாக தான் எனக்கு தெரியும். நிறைய ராஜா படம் தான் அப்போ ஒர்க் பண்ணுவார் அவர், சோஷியல் படம் விட. அந்த ராஜா படம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் ஏவிஎம்மில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பொண்ணாக பக்த ராமதாஸ், குச்சலை இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு தமிழ் படம் புக் பண்ணாங்க. சூப்பர். எங்கள் அக்கா தான் எல்லாம் பார்த்துப்பாங்க. அப்படியா? எங்கள் பொண்ணுக்கு அப்போல்லாம் ஒரு சிஸ்டர் ரோலோ என்ன ரோலோ கொடுப்பாங்க, ஒரு டீனேஜர்னா. என்னங்க ஸ்டோரி, எங்கள் பாப்பாவுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டாங்க அக்கா. அம்மா, நம்ம படத்தில் எம்ஜிஆர் இருக்கார், பானுமதி அம்மா இருக்காங்க, நம்பியார், வீரப்பன், அப்புறம் செகுந்தலா, செகுந்தலாவை அவங்க பெரிய லிஸ்ட்டு சொன்னாங்க. பெரிய பெரிய டாப் ஹீரோயின்ஸு, ஆர்டிஸ்ட்டு. அவங்களெல்லாம் நான் சின்ன வயசில் ஸ்கூல் மட்டம் போட்டுட்டு படத்தில் பார்த்துருக்கேன் அவங்கள. அந்த பேரெல்லாம் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா. பெரிய நம்பியார், எம்ஜிஆர், நம்பியார், வீரப்பன், பானுமதி இவங்கெல்லாம் ஆஹா பார்க்க போகிறோம். அக்கா கேட்டாங்க, என்ன கேரக்டருங்க, தங்கச்சியா? இல்லைம்மா, எம்ஜிஆர் பக்கத்தில் ஹீரோயின் அப்படின்னாரு. எங்கள் அக்கா, எம்ஜிஆர் பக்கத்தில் ஹீரோயினா எங்கள் பொண்ணா அப்படின்னாங்க. எங்கள் அக்கா ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாம்மா, எம்ஜிஆர் அந்த படத்தில் டுவேலு. ஓ டுவேலனா எங்கள் பொண்ணு ஒரு பக்கத்தில் பானுமதி, அந்த அவ்வளோ டாப்பு, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு அவங்க. நான் குட்டியாக இத்தரோண்டு இருப்பேன். எம்ஜிஆர் பக்கத்தில் என்ன இப்படி. அந்த டைமில் தான் எம்ஜிஆர் கால் உடஞ்சிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு, நைட் ஷூட்டிங்கு எடுத்தாங்க விஜயா ஸ்டுடியோவில்.
அப்போ சொன்ன உடனே ஓ எம்ஜிஆர் பார்க்கலாம், இது வரைக்கும் பார்க்கல. ஏவிஎன் ஸ்டுடியோவில் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்ப்பேன், ஹிந்தி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஷூட்டிங் எல்லாம். எம்ஜிஆர் பார்க்கணும், நைட் ஷூட்டிங் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு சின்ன பொண்ணு ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு என்னன்னா அவரோட டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் மடியில் விழுந்துடும். அப்படி ஒரு சீனு. நான் என்ன பண்ணேன்னா அப்போ மேக்கப் ரூமில் சொன்னாங்க அவர் கால் உடஞ்சி பாவம் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் வந்தார் ஷூட்டிங் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா கிடுன்னு நான் சின்ன பொண்ணு இல்லை லுடுன்னு ஓடிட்டு இப்படி வந்துட்டு அவர்கிட்ட வந்து அப்படியே நின்றுடுவேன். கட் அப்போல்லாம் ஃபிலிம் இந்த மாதிரி இது ரோல் போயிட்டு இருக்க அந்த ஃபிலிம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது அந்த ஃபிலிம் கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது கட் அப்போ எம்ஜிஆர் இது பயம் அதெல்லாம் தெரியாது. எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோ, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஷூட்டிங்கை படமெல்லாம் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அந்த பயம் இதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர்னால் பெரிய ஹீரோ அந்த காலத்தில் எல்லாம். திருப்பி 2வது ஷாட் கட் அப்படி 2-3 ஷாட். என்னம்மா உழு ஆனார் அந்த டைரக்டரு. அப்படின்னா உழம்மா அவர் மடியில் அப்படியே உழணும் அப்படின்னாரு. பயப்படுறியான்னாரு. இல்லை அண்ணன். அப்போ ஏன் உழமாட்டேன்ட்டேன் அப்படின்னாரு. இல்லை அவர் கால் உடஞ்சி போய் வந்தார், நான் வெயிட் போட்டுட்டேன்னா அப்புறம் அவர் கால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் விழமாட்டேன் அப்படின்னேன். அவர் சொன்னார், சின்னவர் சொன்னார், அம்மா அதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, இப்போ நல்லா தான் இருக்கேன், நீ வந்து இப்படி மடியில் விழு அப்படின்னார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி வந்து தப்புன்னு விழுந்துட்டா அவர் மடியில். ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்கள், இத்தனை ஷாட்டு எடுத்தாலும் அவருக்கு கோபமே வராது போல இருக்கு. அது இது புது பொண்ணு சின்ன பொண்ணு இது பயப்படுத்து போல இருக்கு அப்படின்னு நினச்சி விழமான்னு சொல்கிறாங்க. நான் வந்து விழமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கேன். என் மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா, அவர் கால் அடிபட்டுட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்திருக்காரு, அவர் மேலே நான் விழுந்தேன்னா அந்த கால் ஏதாவது ஆச்சுன்னா இப்போ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா இருந்துட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பானுமதி அம்மாவோட சீன்ஸ் ஃபஸ்ட்டு எம்ஜிஆரோட கலையரசியில் அதே படத்தில் பானுமதி பானுமதி வந்து நம்பியார் வந்து பூகோலோகத்திலேருந்து சந்திரமண்டலத்துக்கு கொண்டு வந்துடுவார். அந்த அம்மா பாவம் உட்காந்து ஒரு கலையரசி பாட்டெல்லாம் அந்த எனக்கெல்லாம் பாட்டு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த ராஜா. அப்போ வந்து பானுமதி அப்படியே ஒரு ரூமில் இருப்பாங்க, பாட்டெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சந்திரமண்டலத்தில் இருக்காங்க, பூலோகத்திலேருந்து கீழே வர முடியாது, திடீர்னு ஃப்ளைட்டு ஏரோப்ளைனு ஒன்றும் இல்லை அப்போ அந்த காலம். என்னாச்சுன்னா அப்போ வந்து அவங்களோட சீன்ஸ் இருக்குது. நான் இப்படி உட்காந்துருக்கும்போது பானுமதி அம்மா கேட்பாங்க, என்ன இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னுவேன். ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னா, என்னமோ தெரியல. ஆனால் ஓஹோ அப்போ அவனுக்கு மனசு சரியில்லைன்னா உனக்கு காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியாது காதல் என்ன. காதல் என்ன அப்படின்னு கேட்பேன். ஐயோ இது என்ன காதல் என்னன்னு கேட்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு முழிச்சிட்டு, அது ஒரு வியாதி காதல்ன்றது அப்படின்னு. அப்போ அந்த வியாதி உனக்கும் இருக்கா? நான் ஆமாம் அப்படின்னு. அப்போ நீயும் நானும் சொத்து போயிடுவோம் அந்த வியாதி வந்தால். ரொம்ப நல்ல சீன்ஸ் அதில் பானுமதி அம்மாவோட. அப்போ தான் ஃபஸ்ட்டு பானுமதி அம்மாவை மீட் பண்ணது. எம்ஜிஆர், பானுமதி அம்மா, நம்பியார் எல்லாரும் மீட் பண்ணது அந்த படத்தில் தான். அதுக்கப்புறமா அந்த படமெல்லாம் 5 years எடுத்தாங்க, 5 வருஷம். ஏன்னா அதை ப்ரொடியூசர்கிட்ட காசு வேணும், அப்புறம் வந்து அப்புறம் கால் ஷீட் கொடுக்கணும். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கொடுக்கலன்னா எல்லாரும் சேரணும். எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும். இப்போ எம்ஜிஆர், பானுமதி, நம்பியார், வீரப்பனும் இவங்க எல்லாம் சேரணும்னா அது கஷ்டம் இல்லையா? அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தார். நான் அப்படியே அந்த குட்டியிலேருந்து கொஞ்சமாக அப்படியே ஒரு 16-17 இருக்கும்போது எனக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சாங்கு கூட வச்சாங்க. மணலெல்லாம் போட்டுட்டு அந்த கேமரா வந்து ஜப்பானில் இருந்து எங்கே இருந்தோ நீளமாக ஒரு கேமரா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் மணல் போட்டுட்டு அந்த ஸ்லோ மோஷன் சாங் அப்படியே மணலில் பறக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக எடுத்தாங்க. நீ இருப்பது இங்கே நான் இருப்பது எங்கேன்னு நானும் எம்ஜிஆரும் ஃபஸ்ட்டு அவரோட டூயட் சாங் பண்ணேன். பெரிய அவ்வளோ பெரிய ஹீரோ. அப்புறம் இந்த கலையரசி பற்றி சொல்லும்போது என்ன ஆயிடுது,
ஆம்ஸ்ட்ராங் அவர் தான் ஃபஸ்ட்டு ரஷ்யாவிலேருந்து சந்திரனில் காலை வச்சார். அதுக்கு முன்னாடியே நீங்களும் எம்ஜிஆர் சந்திரனில் காலை வச்சுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சந்திரன் தானே, சந்திரனை கிட்ட கால் வைக்கலன்னு. ஆமாங்க, எனக்கு ராமச்சந்திரன் ரொம்ப. அப்புறம் நீங்கள் இதுலேயும் ஆக்ட் பண்ணி தக்க யஜ்ஞத்திலே சந்திரனுக்கு இதாக ஆக்ட் பண்ணிட்டேங்க. சந்திரன் ரோஹிணி சந்திரனுக்கு கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதே கொடுப்பனை இருக்கணுங்க. எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து படம் ஹிட் ஆகுதோ, நமக்கு வந்து நல்ல படம் கிடைக்கிறதோ, ஒரு இப்போ எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணணும்னா அந்த அந்த ஏஜில் ஒரு கொடுப்பனை இருக்கணும். பெரிய பாக்கியம். நான் ஹீரோயின்னா அவரோட டூயட் சாங் அளவுக்கு சீன்ஸ் இருக்குன்னா அதுக்கு கூட தலையெழுத்து கொடுப்பனும் இருக்கணும். நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, என்னை போட்டது அந்த கேரக்டருக்கு அது ஒரு என்னோட பாக்கியமாக தான் நினைக்கிறேன் அந்த வயசுலேயே. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆனதுக்கப்புறம் தான் நான் திருப்பி கூட இருந்த கோல் ஆக்ட் பண்ணேன். அவரோட ஆக்ட் பண்ணியாச்சு. எந்த இத்தனை படம் அத்தனை படம் 100 படம் 100 படம்னு சொல்ல மாட்டேன், திருப்தியாக ஆக்ட் பண்ணிட்டேன். ரிட்டையர்டு ஆகிறதுக்குள்ளே நான் கல்யாணமாகி போகிறதுக்குள்ளே அவரோட நிறைய ஆக்ட் பண்ணியாச்சு. சிவாஜியோட ஆக்ட் பண்ணியாச்சு, எல்லா ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணியாச்சு. பானுமதி அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொம்மை கொலு வைப்பாங்க. நான் வந்து என்னோடய கல்யாணமாகி நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 10 மாத பந்தம் எல்லாம் முடித்து எங்கள் அம்மா இதானதுக்கப்புறம் ஒரு வாட்டி என் பையன் சின்னவனாக இருக்கும்போது மாயா பிளாசாவில் பாண்டி பஜாரில் அங்கே வந்து இம்போர்ட்டடு திங்ஸ் எல்லாம் விற்பாங்க. அந்த கடையில் வந்து ஒரு டேபிள் மேலே உட்காந்துருக்காங்க. போன உடனே அம்மா அக்கா, எனக்கு அக்கான்னு தான் வரும், ஏன்னா எங்கள் அக்கா கூட பெரியவங்க இல்லையா, அந்த ஏஜ் குரூப் தானே. அக்கா ఎలా ఉన్నారు அக்கா, బాగున్నారా அப்படின்னு கேட்டேன். பிள்ளை ரா 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 அப்படின்னு கூப்பிட்டாங்க. பொண்ணு வா வா வான்னு. ஏன்க்கா நான் ఏంటి ఎలా ఉన్నావు బాగున్నావా அப்படின்லாம் கேட்டாங்க. நல்லா இருக்கேன்னு. யார் அப்படின்னாங்க. என் பையனக்கா அப்படின்னேன். ரா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பேசிட்டு சொன்னாங்க. உன் பையனும் என்ன நட்சத்திரம்னு கேட்டாங்க. சொன்னேன் நட்சத்திரம் சொன்னேன். ஓ சூப்பரான நட்சத்திரம் அப்படின்னாங்க. அந்த அம்மா வந்து பாக்கால சூரியநாராயணானே ஒரு ஃபேஸ் ரீடிங் சொல்கிறவர் இருந்தார். அவர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட வந்து இந்த அம்மா பாமஸ்ட்ரி எல்லாம் கற்றுக்கிட்டாங்க, கேள்விப்பட்டேன். ஜாதகம் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. அப்படி பழக்கம் அப்பப்போ. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோங்க, சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அக்கா பெட்டில் இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, ராஜஸ்ரீ పంపించమ్మా கொஞ்சம் మా ఇంటికి అనుపమ్మాன்னுவாங்க. நான் போவேன். அப்போல்லாம் லேண்ட் ஃபோன் தானே. அக்கா கூப்பிட்றாங்கன்னு போவேன். பாவம் அவங்க வந்து லாஸ்ட்டில் அவ்வளோ நல்லா பாட்டு பாடுறவங்க, அவ்வளோ பெரிய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு இது. அப்படி லாஸ்ட்டில் வந்து சுகர் என்னமோ அவங்களுக்கு ஜாஸ்தியாக போச்சு. அந்த டைமில் வந்து இந்த டி நகர் வீடு, நம்ம சிவாஜி வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அவங்க வீடு, அந்த சந்தில் மனோரமா பானுமதி வீடெல்லாம் அங்கே. அப்போ வந்து நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது உட்காந்துருப்பாங்க. வாய்ஸ் போச்சு அவங்களுக்கு, இப்படி குடிஞ்சு ராஜஸ்ரீ அப்படின்னா அக்கா என்னக்கா அப்படின்னுவேன். காதில் கேட்காது. சூடம்மா அதுன்னு ஒரு ரிமோட் பெல் வச்சுருப்பாங்க. ஏன்னா டிரைவர் யாராவது சர்வெண்ட் கூப்பிட்டதுக்கு பெல் வச்சுருப்பாங்க. பொம்மன் பெட்டானும் பொம்மை கொலவும் போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பொம்மைங்க, கிருஷ்ணர் அது இந்த பழைய டைப்பில். வெள்ளி நமஸ்காரம் பண்ணிட்டு வா, பொம்மை கொலை வச்சுருக்கேன் வா, அங்கே தேங்காய் இது இருக்குது எடுத்துக்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு பவுந்தா அப்படின்வாங்க. நல்லாயிருக்கு. ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு சுகரு. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே WCF ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த நானி எல்லாம் நைட்டு அவங்க டியூட்டி அவங்க வீட்டில் வைப்பாங்க. ஏன்னா அவங்க பையனு கூட டாக்டர் இல்லையா, கீறதுக்கு அந்த காலெல்லாம் வீங்கி போயிருக்கு பாவம். அப்படி பார்த்தேன், லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தேங்க. எப்பவும் கூப்பிடுவாங்க, ராஜஸ்ரீ ரான உடனே நீ தான் నువ్వే వస్తావు கரெக்டாக, கூப்பிட்ட உடனே நீ தான் வருவேன். ஏன்னா எனக்கு என் பையனை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என் பையன் அமெரிக்கா வேறு போயிட்டார்ல, அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அக்காவோட. அப்போ கூப்பிட்ட உடனே போவேன். அதுக்கப்புறம் பானுமதி அம்மாவை பார்க்குறதுக்கு நானும் சரோஜா தேவி அக்கா, ராஜ்ரோச்சரா அக்கா 3 பேரும் போனோம். மனோரமா வீட்டுக்கு கூட போனோம். ஏன்னா மனோரமாவுக்கு 2 கால் ஆப்ரேஷன் ஆச்சு பக்கத்து தெருதா. நானும் சரோஜா தேவி அக்கா, ராஜ்ரோச்சரா அக்கா நாங்கள் 3 பேர் போய் பார்ப்போம். யாருக்கு? பானுமதிக்கு உட்காந்து எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு பேசுகிறாங்க, ஆனால் வாய்ஸ் போச்சு அவங்களுக்கு.
கொஞ்சம் ஹெல்த்து சுகரு இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. அப்படி எல்லாரோட நல்லா பழகிட்டேங்க. அந்த இது இப்போ கூட அந்த மெமரிஸ் நினச்சா அப்படிப்பட்ட கண்ணாம்பா, பானுமதி அம்மா, அஞ்சலி தேவி, ஷவுகா ஜானகி அக்கா, இவங்க எல்லாம் ஜிம்னா, கிருஷ்ணகுமாரி, இவங்க எல்லாம் சாவித்ரி, இவங்க எல்லாரோட தேவிகா நிறைய பேர் இருக்காங்கங்க. கிரிஜா, அந்த காலத்தில் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. பானுமதியோட உங்களோட அனுபவம் வந்து இந்த 10 மாத பந்தம். ஆமாம், 10 மாத பந்தம் நிறைய இருக்கு. அந்த அனுபவம் சொல்லணும்னா கொஞ்சம் சேடாக இருக்கும். சில எல்லாரும் சேரப்ப எனக்கு கொஞ்சம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. ஆர்டிஸ்ட்டு என்னங்க ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. என்னங்க நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் ஆனால் பப்ளிக் அவங்க பர்சனல் சொல்ல மாட்டோம். நாங்கள் பழகினது அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலியாக, ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு சிஸ்டரு, ஒரு நான் வந்து அக்கான்னு கூப்பிட்டா திட்டுவாங்க, என்ன அக்கா, அம்மானு கூப்பிடு, இல்லைன்னா பின்னியன்னு கூப்பிடு, சின்னம்மானு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க பானுமதி அம்மா. நினைக்கும் போது நெஞ்சும் கண்ணும் துடிப்பதேனோ, நினைக்கும் போது நெஞ்சும் கண்ணும் துடிப்பதும் ஏனோ, நிறைந்த உறவில் கனிந்த காதல் நிலையது